ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ சிறகடி காசு பார்க்க போகிற சிறகடி காசையில் வந்துட்டு நம்ம கிறிஷ் குட்டிக்காக ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா, அது ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. மார்னிங் வந்த உடனே எல்லாம் கார் வந்து இறங்கி நம்ம கிறிஷை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே என்னடா டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க நம்ம முத்துவும் மீனாவும் என்ன சொன்னாங்க தெரியுமா? முத்து ஒரே ஒரு வார்த்தை தான், கிறிஷ் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம், உனக்கு என்ன தோணுதோ அதை செய் கிறிஷ் அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே கூட்டு போய் ஏன்டா அடிச்சேன்னு சொல்லி கேட்க, ஏன் அம்மா எனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணா, அதனால தான் எனக்கு கோவம் வந்துடுச்சு அங்கிள், அடிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டான்ப்பா. செகண்ட் டெஸ்ட் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆப்பிள் வைக்கிறாங்களாம்மா, காசு வைக்கிறாங்களாம். குழந்தைக்கு என்னப்பா தெரியும், அதனால் இது என்ன பண்ணிருச்சுன்னா குழந்தைக்கு உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லி கேட்க, பிஜிஎம் போட்டு காமிக்கிறாங்க. ஒரு ஆப்பிளை வச்சுட்டு ஒவ்வொருத்தர் முகத்தையும் இப்படி உத்து பார்க்குற மாதிரி வச்சிட்டிங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது என்னது, சிவபெருமான் வந்து கையில் மாம்பழத்தை கொடுத்து அவங்க குடும்பத்தை பிரித்த மாதிரி உங்கள் குடும்பத்தையும் இப்படி பிரிக்க ட்ரை பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி, உசாரையா உசாருன்னு பாட்டு போட்டு வரலாம் போல் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிறிஷ் திரும்பி பார்க்க, எத்தனை தடவை திரும்பி பார்ப்பேன், உனக்கு தோன்றதை செய்ப்பா அப்படின்னு சொன்னோடனே உடனே அவர் பணத்துக்கிட்ட போய் நின்று ஆப்பிள் எடுத்தாராமா. உடனே கிறிஷ் நம்ம ஜெயிச்சிட்டோம், நான் சொல்லு பேக் அந்த மாதிரி இவங்க பாட்டை போட்டுவிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்காரு. அதுக்கப்புறம் கிறிஷ் தெரியாமல் தான் பண்ணிட்டேன்னு போய் அந்த குழந்தைகிட்ட சாரி கேட்க, அந்த பையனும் வந்துட்டு நானும் தப்பாக பேசிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக கேஸ்லேருந்து விடுதலை ஆகிட்டாருங்க. இந்த ஹாப்பியான நியூஸ் அண்ணாமலைக்கு சொல்லுவோன்னு கால் பண்ணி சொல்ல, விஜய் ஒரு பக்கம் யாரோ பெத்த பிள்ளைக்காக உங்கள் பிள்ளை ஓடி செய்கிறான், அதுக்கு எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க, இந்த நிலைமையில் என் பிள்ளை இருந்தானா, என் பிள்ளைய என்னால் காப்பாற்ற முடியல, அவன் இன்னொரு பிள்ளைங்களை யாரோ ஒரு பிள்ளைய காப்பாற்றிருக்கான்னு சொல்ல, உன் பெரிய பையனோட பிள்ளை தான் யாரோ பிள்ளை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷன். அடுத்து மனோஜ் ஒரு பக்கம் அந்த பொண்ணை வச்சு எப்படியோ சூழ்ச்சி பண்ணி மாட்டணும்னு நினச்சிட்டு இவரே போய் அந்த வேலையில் விழுவ போறான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வேற மாதிரி பேசுது, அந்த பொண்ணு கேமரா வச்சிருக்கு போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ